தியானம் 4. ஆத்துமநேசரின் கால் எலும்பு. வேத பகுதிகள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். போதனை. ஆத்துமநேசரின் எலும்புகளை குறித்து 3 குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். முதலாவது, இரட்சகரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை சமஸ்த உலகமும் அறியும்படி பரிசுத்த யோவான் அதை ஒரு தீர்க்கதரிசியின் வாசகத்தால் உறுதிப்படுத்துகிறார். அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்லுகிறார். இதனாலே தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவ தீர்மானமாய் விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். பூர்வ பஸ்கா ஆட்டின் சட்டம் கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவில் முடிவு பெறும்படி தேவன் திருவுளமானார். சாதாரண உலகத்துக்கு இது விளங்காது. உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்ற இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, இயேசு பாடுபட்ட திருமேனியோடுதான் 3ஆம் நாளில் எழுந்திருந்தார். சிலர் சொல்லிக்கொண்டபடி அவர் மாயத் தோற்றமான உடலை தமது அவதார காலத்தில் தரித்திருக்கிறவும் இல்லை, உயிர்த்தெழுந்த பின்பு ஆவேசமாய் மாத்திரம் இருக்கவும் இல்லை. மூன்றாவதாக, இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள நீங்காத ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்ததால் சிமியோன் இரட்சகரை ஒரு அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏணி வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திற்று. இயேசுவின் திருமேனி தேவனையும் மனுஷனையும் அவருடைய மனுஷீக சரீரத்தால் ஒன்றுபடுத்திற்று. தியானிப்போமா? ஆத்துமாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்குகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. யூதருக்கு வருடத்துக்கு ஒரு முறை பஸ்கா வரும். உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகைத்தான். உன் இரட்சகருடைய பாடுகளை, உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும்போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார். ஆ, என் இரட்சகருடைய கால்கள் சத்துருக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டது மெய்யானால் கிறிஸ்து மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தையாகும். அவர் ஆகாயத்தில் தொடங்கி மாண்டதே அவதூறுக்கு ஏதுவாயிருந்தால் இது அதிலும் அதிகமாய் இருக்குமல்லவா? உலகத்தின் மக்கள் அங்கவீனமுள்ள தேவர்களை கும்பிடுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று எங்களை பழிக்காதபடி நீர் உமது திருக்குமாரனின் கால்களை முறிக்கவில்லையாக்கும். அருமை இரட்சகா, இதோ சிலுவை அண்டை வருகிறேன். உமது பக்கத்தில் தொங்கும் இருவரும் முடமானார்கள். நீர் பூரண புருஷனாய் விளங்குகிறீர். சத்துருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதானமானவராக்கும்படி நடுவில் அறைந்தார்கள். இப்பொழுதோ அவர்களே மற்றிருவருடைய கால்களை முறித்து உம்மை முறியாமல் விட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவர் அல்லவென்பதை நிலைநாட்டுகிறார்கள். கால் முறிக்கப்பட்ட இருவரில் ஒருவன் உம்மண்டைக்கு மனந்திரும்பின உத்தமனாயிருந்த போதிலும் நீர் அவனுக்கு சமானமானவர் அல்ல என்று விளங்கும்படி, இந்த உலகத்துக்கு விளங்கும்படி உமது கால்கள் முறிக்கப்படவில்லை போலும். உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரோதமாய் எழுப்ப தேவன் இடங்கொடுக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கின் தலையை வெட்டப்போகும்போது தேவதூதன் வந்து தடுத்தான். கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும்
அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை கூறவும் ஒரு தேவதூதனை போல விளங்கிற்று என்று சொல்லலாம். சிலுவையில் தொங்குகிறவர்களின் கால் எலும்புகளை முறிக்க வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை தொடாமல் மற்றிருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்துமா கேட்கிறது. அதற்கு என் ஆவி சொல்லுகிற உத்தரவு என்னவென்றால், கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. அப்பொழுது 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போம். கால் முறிக்கப்படாவிட்டால் விலா குத்தப்படும். அப்பொழுது 2 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகின்றன என்கிறது. பிதாவே, பக்தரின் தலைமயிர் முதலாய் உமது சித்தம் இல்லாமல் தரையிலே விழக்கூடாதே. உமது திருக்குமாரனின் கால் கீழே விழுமா? பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்து தூத சேனைகளின் சிரசுகளெல்லாம் வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்புக்கொடுக்க மாட்டீர். என் அருமை இரட்சகரே, நீர் பாடுபட்ட திருமேனியோடு எழுந்திருந்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லாரும் நீர் இன்றைக்கும் உமது மாம்சமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போல் இருக்கிறது. ஆண்டவரே, உமது மார்க்க விரோதிகள் எல்லாரும் உமது உயிர்த்தெழுதலையே ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இருதயத்தில் உணர்த்தியருளும். ஆத்துமனேசரே, இன்னும் உமது எலும்பில் ஒரு இரகசியத்தை காண்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கும் அது அடையாளமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு அடையாளம் கத்தருமாயிருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர். நீர் தலையும் நாங்கள் அவயவுமாயிருக்கிறோம் என்கிற இரகசியத்தை தேவனாகிய நீர் அவதாரம் எடுத்த சரீரத்தால் வெளிப்படுத்துகிறீர். இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி, இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி, இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன். நீச பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவனுடைய சரீரத்தின் அவயவமாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறாய். இதைவிட உனக்கென்ன மேலான அந்தஸ்து வேண்டுமப்பா சொல்லு. எள்ளுக்குள்ளும் எண்ணெயைப் போலும், மலருக்குள் மணலும் போலும், உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்யோன்யமாயிருக்கிறதிலும் மேலான பாக்கியம் ஒன்று உண்டானால் சொல்லு. இயேசுவே, தேவதூதருக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. அதோடு பாதாள லோகத்துக்கு பூத கணங்களுக்குள்ளும் விசேஷமாய் ஒரு பேச்சு நடக்கிறதையும் என் காது கேட்கிறது. இயேசு சொல்லுகிறார், அது என்னப்பா? பாவி சொல்லுகிறான், தேவதூதர் கூடி ஆதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா? அவர்கள் தங்கள் சிருஷ்டிகளோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள் பாருங்கள். நாம் தேவதூதராயிராமல் மனுஷராயிருந்தோமானால் நன்றாயிருக்குமே என்று ஏங்கி தங்கள் ஏக்கத்தின் முடிவிலே இந்த ஸ்லாக்கியங்களை எந்த சிருஷ்டிக்கும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். பூத கணங்களோ தங்கள் பற்களை கடித்து கொண்டு இவ்வளவு பெரிய தயவு மனுமக்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அவர்களை பாவிகளாக்கியிருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். தூதர்களே, மனுமக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்தும நேசரை கீர்த்தனைகளோடு புகழ்ந்து போற்றுங்கள். பூத கணங்களே, உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும் உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாள மட்டுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தாலும் அன்பாலும் தேவனோடு ஒட்டப்பட்ட என்னை வெட்டி போட உன்னாலும் ஆகாது, உன் தலைவனாகிய பெயல்செபூலாலும் ஆகாது. ஜெபிப்போமா. என் நித்திய நேசத்துக்கு பாத்திரமான இயேசு சுவாமி, அடியான் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடும்படி உத்தரவு தாரும். நான் தழுவி என் இருதயத்தின் மடியின் மேல் வைத்துக் கொள்ளும். உமது கால் எலும்புகள் பகைவரின் பட்டயத்துக்கு தப்பினதில் நீர் என் பங்கானீர். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட பஸ்காவே, உமது பலியில் எனக்கு பங்கு தாரும். என் ஆத்தும பலி பதார்த்தங்களை தின்று கொழுக்கும் தயவையருளும். உமது பரிசுத்த எலும்புகளோடும் மாம்சத்தோடும் எழுந்தருளின இயேசுவே, இந்து தேசத்தார் அனைவரும் உமது உயிர்த்தெழுதலின் புத்திரராயிருக்கும்படி கிருபை செய்யும். அவர்கள் எலும்பு காணு மட்டும் பரிசோதிக்கிறது போல உம்மை பற்றி பூரண ஆராய்ச்சி செய்யும்படி கிருபை செய்யும். இயேசு சுவாமி,
எங்கள் தேசத்தார் இன்னமும் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டுப் போவானேன். இந்தியாவின் மக்கள் பரலோகத்தின் படிகளில் கும்பல் கும்பலாய் மிதித்தேறும்படி முது உயிர்த்தெழுதலின் பலனை வர்ஷித்தருளும். முதுமேலுள்ள எங்கள் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி இப்பூலோகம் முழுவதையும் பரலோகம் போல் ஆக்கியருளும் சுவாமி. ஆமேன். தெய்வீக இரட்சகரும் மருத்தோரிலிருந்து முதற் பேரந்தவருமான இயேசு சுவாமிக்கு பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனுதினமும் துதி உண்டாவதாக. ஆமேன். ஆமேன்.